ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை இந்த கால வேளையில வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது சங்கீதம் 6:8. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் வாழ்க்கையில் மிகுந்த வேதனையிலும் எதிரிகளின் நடுவிலும் இருந்தார். ஆனால் அவர் ஒரு உண்மையை அறிந்திருந்தார். மனிதர்கள் கேட்கவிட்டாலும் தேவன் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்பார் என்று அறிந்திருந்தார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பலர் அமைதியாக அழுகிறார்கள். சிலர் குடும்ப பிரச்சனைகள், சிலர் கடன் சுமைகள், சிலர் நோய்கள், சிலர் வேலைகள் இழப்பால், சிலர் தனிமையால் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் கண்ணீரோடு இருக்கிறார்கள். அந்த கண்ணீரின் மொழி மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லாலும் இயேசு கிறிஸ்து தேவன் அதை முழுவதுமாய் அறிந்திருக்கிறார். அதே போல நம்முடைய ஜெபத்தில் வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் கண்ணீர் மட்டுமே இருந்தாலும் கர்த்தர் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு நமக்கு செயல்படுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். கண்ணீரை எண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அவரிடம் மனதை திறந்து சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் கேட்கிறார். அவர் கேட்பதெல்லாம் மட்டுமல்ல, அவர் செயல்படும் போது உங்களை துன்புறுத்தும் சூழ்நிலைகள், தீமைகள், அநீதிகள் எல்லாம் விளங்க செய்வார். ஜெபிப்போம். அன்பான பரலோக பிதாவே, எங்கள் கண்ணீரையும் எங்கள் இருதயத்தின் பாரத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். இன்று உம்மை நம்பி வாழ்கிற ஒவ்வொருவரின் ஜெபத்தை கேட்டு அவர்களிடத்தில் வாழ்க்கையின் சமாதானம், விடுதலையும் வெற்றியும் அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்கள் கண்ணீரை தேவன் காண்கிறார். உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்கிறார். உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.